Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது. இந்த புதிய அரசு நாங்கள் இணக்கமாக ஊழியர் நலன் காப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அரசினுடைய நடவடிக்கைகளில் அது இன்னும் வெளிப்படவில்லை என்பதை மிக வருத்தத்தோடு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இன்றைக்கு கூட நேற்றைக்கு எங்களுடைய மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக ஒரு அரசாணை என்பது 123 என்ற அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வைத்த கோரிக்கைகள் அந்த அரசாணையில் இடம்பெறவில்லை. நாங்கள் முக்கியமாக சொல்வது என்னவென்றால் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் இந்த அரசாணையில் என்ன செய்கிறார் என்றால் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்பதை அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டு, ஆனால் அதை நோக்கிய விவரங்களை இந்த அரசாணையில் அவர்கள் போடவில்லை. மாறாக என்ன செய்கிறார் என்றால் அந்த அரசு காப்பீடு நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், அந்த அடிப்படையில் இருக்கிற தொகை, அந்த தொகையை மீதி தொகை போக்குவரத்து அதுக்கான என்ன பண்றது, கண்டிப்பாக அவர்களிடம் வாங்கக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் இந்த அரசாணையிலே போடவில்லை என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இதிலே பாசிட்டிவா ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, சத்துணவு, அங்கன்வாடி போன்ற துறைகளிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு இப்போது மருத்துவ காப்பீடு என்பது கேள்விக்குறியாக இருந்தது. இப்போது முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வைத்துக் கொள்ளலாம், அதுக்கு பிரியம் தேவையில்லை என்று போட்டிருக்கிறதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் மொத்தத்தில் தமிழகத்தில் காசில்லாத மருத்துவம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்க சொல்றோம். நிறைய வியாதிகள் புரியாமல் ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தமிழிலே போட்டால்தான் நாங்க பெனிஃபிஷியரியாக இருக்கக்கூடிய அந்த இன்சூரராக இருக்கக்கூடிய ஓய்வூர்களுக்கு தெரியும். இதிலே பெற்றோர்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக இருக்கிறது. நீங்க கூட கேட்கலாம், ஏன்னா உங்களுக்கே 70-80 வயசு ஆயிடுச்சு, உங்க பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கேட்கலாம். இப்போ ரிட்டையர் ஆக உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கணும், அது போன்ற கோரிக்கைகளை வைக்கணும். சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறவர்களை பற்றி முழு விவரங்கள் இல்லாமல் குழப்பமாக இந்த அரசாணையிலே இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். ஏற்கனவே டாப்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது என்பதை போல ஒரு அரசாணையை போட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணையை இன்டரிம் அரசாணை என்று போட்டு கிட்டத்தட்ட 1/1/2026 செயல்படுத்தப்பட வேண்டிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு நாங்கள் வலிமையாக கொண்டு வர விரும்புகிறோம் என்பதை தெரிவித்து, அரசு குறிப்பாக குழந்தைகளையும் முதியவர்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த அரசு செயல்பட வேண்டும். வெறும் வாய் வார்த்தை என்பது மனநிறைவை தராது, அதுக்கு தகுந்தாற்போல் கொள்கைகளை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய பெயர் என் ஜெயச்சந்திரன், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஊழியர்களுடைய மாநில தலைவர். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.